பாஜக என்னை கேவலப்படுத்தி விட்டார்கள். முதல்வர் ஸ்டாலினிடம் கதறிய விஜயதரணி. கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது பாஜக தனக்கு விரைவில் முக்கிய பதவி கிடைக்கும் என காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய விஜயதரணி தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் விலாங்காடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி கடந்த 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். அவருக்கு கன்னியாகுமரி எம்பி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு மறுக்கப்பட்டது. பாஜகவில் இதுவரை எதுவும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படாத நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் நேர்காணல் அளித்துள்ளார். அதில் கூறிய விஜயதரணி, 2 முறை சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியை கேட்டிருந்தேன். 2016இல் மூத்த எம்எல்ஏ ஒருவருக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னதைத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் 2021இல் அதிக வாக்குகள் பெற்றிருந்தும் எனக்கு அந்த பதவி மறுக்கப்பட்டது என விஜயதரணி கூறினார். மேலும் காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு தலைமை பதவிகள் வழங்குவதில் நம்பிக்கை இல்லை என்று விஜயதரணி குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் கட்சியில் கடுமையான கோஷ்டி சண்டைகள் மற்றும் தலைமை பிரச்சனைகள் இருப்பதாக விஜயதரணி விமர்சித்தார். காங்கிரஸில் குரூப்சம் அதிகமாக உள்ளது. தலைமை அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்சி சிறு சிறு குழுக்களாக பிரிந்து செயல்படுகிறது. இதனால் சரியான தலைமை பதவிகளுக்கு சரியான நபர்களை கொண்டு வர முடியாத சூழல் இங்கு உள்ளது என விஜயதரணி கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் காங்கிரஸை விட்டு விலகி பாஜகவில் இணைந்ததற்கு காரணம் கூறிய விஜயதரணி, பாஜகவில் பெண்களுக்கு தலைமை பதவிகளில் வாய்ப்பு உள்ளது, எனக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு இருக்கும் என்று நம்பிக்கை தரப்பட்டது. ஆனால் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் மாறிவிட்டன. ஆனால் சூழல் மாற்றம் காரணமாக போட்டியிட முடியாமல் போய்விட்டது. பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் நானே அவருக்காக போட்டியிட்டேன். இடைத்தேர்தலில் போட்டியிட சொல்லி அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் நான் போட்டியிட விரும்பவில்லை. நான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்றார் விஜயதரணி. 2 வாரங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அனுபவத்தை பகிர்ந்த அவர், மத்திய தலைமை குறிப்பாக அமித்ஷா எனக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். பாஜகவில் பணியாற்றி கட்சியின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்க முடியும் என்று நம்பிக்கை எனக்கு உள்ளது. காங்கிரஸ் கட்சியில் 23 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகுதான் எம்எல்ஏ சீட் கிடைத்தது. மேலும் 1 ஆண்டு காலம் உழைத்த பிறகுதான் பதவிகள் கிடைக்கும் என்றும் கட்சி உறுதி அளித்ததாகவும் விஜயதரணி கூறியிருந்தார். ஆக இப்படியான சூழ்நிலைதான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்ததில் இருந்து விஜயதரணிக்கு பாஜகவில் எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்காததால் மிகுந்த வேதனையில் இருந்த விஜயதரணி தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும், இதற்காக திமுகவின் முக்கிய அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவில் இணைய உள்ளதாகவும், அப்படி இவர் திமுகவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு திமுகவின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பதாகவும் சில தகவல்கள் கசிந்து வருகிறது. இந்த தகவலானது ஒட்டுமொத்த பாஜகவையும் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.